வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் டைம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம், முதல்வர் மருத்துவ காப்பீடை பற்றி ஒரு 3 நிமிட காணொலி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் மருத்துவ காப்பீடு வந்து ரூ. 5,00,000 வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு. அதில் வந்து ரேஷன் அட்டை இருக்கிறவங்க, ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு இருக்கிறவங்க, அதேபோல வந்து ஆதார் கார்டு அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஃபார்ம் ஒண்ணுல வந்து சைன் வாங்கிட்டு போணும். ஆண்டு வருமானம் ரூ. 1,20,000க்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு. அது முதல்ல 90,000 தான் இருந்தது. இப்போ முதல்வர் வந்து அது 1,20,000 வந்து உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாரு. ரூ. 1,20,000க்குள்ள ஆண்டு வருமானம் இருந்தா வந்து, நீங்க அதில வாங்கிட்டு போயிட்டு வருடத்திற்கு ரூ. 5,00,000 வந்து காப்பீடு வாங்கிக்க முடியும். அதுக்கு வந்து நெறைய சர்ஜரி, அப்புறம் வந்து கோவிட்-19 அந்த மாரி டிசீஸ்க்கெல்லாம் வந்து அதிலேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியும். அதில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, நமக்கு எந்த டிசீஸ் வந்திருக்கு, அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டு எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில, டோல் ஃப்ரீ நம்பர் வந்து முதல்வர் மருத்துவ காப்பீட்டிலேயே இருக்கும். அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, அவங்க தமிழ்நாட்ல எந்த அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதேபோல ஜிஹெச்லயும் வாய்ப்பு இருந்தாலும் சொல்லுவாங்க. அதேபோல பிரைவேட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அதுக்கான வாய்ப்பு எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதும் அந்த டோல் ஃப்ரீ நம்பர்லேயே சொல்லிருவாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ இருக்கோ, அந்த ஹெல்த் இஷ்யூக்கு வந்து கால் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அ கிளியரா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவாங்க. இது தகவலா இருக்கட்டும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சில டிசீஸ் மட்டும் நான் சொல்றேன். அதிலே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியும். அ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து பார்த்தீங்கன்னா, கண், காது, மூக்கு, தொண்டை அதுக்கெல்லாம் வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனா, அதுக்கான சிகிச்சைகள் வந்து அதிலேயே பார்த்துக்க முடியும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ் பிரச்சனை. முக்கியமா டயாலிசிஸ் இஷ்யூ இருக்கிறவங்க, கிட்னில ஸ்டோன் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் வந்து முதல்வர் மருத்துவ காப்பீட்டிலேயே பார்த்துக்க முடியும். இது முக்கியமான இஷ்யூ. நெறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்கிறதுனால வந்துட்டு, டயாலிசிஸ் பிரச்சனை அதிலேயே பார்த்துக்க முடியும். அதேபோல வந்து மூட்டு அறுவை சிகிச்சை. மூட்டு அறுவை சிகிச்சை வந்து அவங்களுக்கு அதுக்கெல்லாம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ அதிலேயே முதல்வர் மருத்துவ காப்பீட்டிலேயே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்குறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் சிகிச்சை. புற்றுநோய் ஏற்பட்டவங்களுக்கு வந்து சிகிச்சை வந்து முதல்வர் மருத்துவ காப்பீட்டிலேயே ஏற்படுத்தி குடுக்குறாங்க. அதையும் வந்து முதல்வர் மருத்துவ காப்பீட்டிலேயே பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அ அவங்க இதய நோய்கள், இதயத்தில ஓட்டை இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து இதய அறுவை சிகிச்சைகள்லாம் பண்றவங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் மருத்துவ காப்பீட்டிலேயே அதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி குடுக்குறாங்க. அது வந்து சிறிய குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல வந்து தீக்காயங்கள் இருக்கும். தீக்காயங்களுக்கும் வந்து அதிலேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். விபத்து காயங்களுக்கும் அதிலேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இதில இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை காக்கும் 48 திட்டம் மூலமா வந்து 48 மணி நேரத்துக்கு விபத்து ஏற்பட்டவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி குடுக்குறாங்க. இதுலயும் எலும்பு முறிவுக்கு ட்ரீட்மெண்ட் முதல்வர் காப்பீட்லயும் பார்த்துக்கலாம், அதுலயும் பார்த்துக்கலாம். இதுல முக்கியமான என்னுடைய கோரிக்கை என்னன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு முதல்வர் காப்பீட்ல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி, சிசேரியன் பண்ணி குழந்தை பெத்துக்கணுன்ற கோரிக்கை வந்து என்னுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. இது போன்ற அப்டேட் பண்ற விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரிய டைப்ப ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் டைம். தேங்க் யூ.